பாண்டியனோட மூத்த பொண்ணு பண்றதெல்லாம் பாக்குறதுக்கே வெறுப்பா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற பிரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். என்னடா வழக்கத்துக்கு மாற நமக்கு ஒரு நல்ல மாமியார் கிடைச்சாங்களேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க பண்ண வேண்டியதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்து இப்ப என்னோட நாத்தனாரா குழலி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சின்னதா கோலம் போடுறதுல இருந்து கட்டுற புடவை வரைக்கும் ஒவ்வொன்றிலுமே வந்து தேடி தேடி குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கதிரும் செந்தில் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுனால மீனாவை ராஜியை மட்டுமே டார்கெட் பண்ணி அவங்க தொடர்ச்சியா அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இத கோமதியும் பெருசா கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவ விளையாட்டு பொண்ணு பேசாம நீங்களும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எல்லாம் போதாதுன்னு பாண்டியன் வேற பொண்ணு வீட்டுக்கு நிச்சயம் பண்ண போறப்ப முத்துவேல் வீட்டுக்கு வெளியே நின்னுக்கிட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி என் மகனுக்கு கல்யாணம் பண்ண போறேன், யாரெல்லாமோ சொன்னாங்க என் பையனுக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு அவங்க எல்லாருமே பார்த்து வியக்கிற மாதிரி என் மகன் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு கிளம்புறாரு. ஏற்கனவே முத்துவேலு சக்திவேலு இந்த குடும்பத்து மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. இதுல இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு தேவையில்லாம பாண்டியன் வேற வார்த்தையை விட்டுட்டு இருக்காரு. இதனால கண்டிப்பா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, கல்யாணத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண பார்ப்பாங்க. இன்னொரு பக்கம் தங்கமயில் வந்து இந்த குழலியோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்குள்ள குழலினால பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.